கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய பேருக்கு கோல்டு காஃபு அடிக்கடி வரும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடி என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. 4 பல் பூண்டை குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் கிளாஸ் ஜாரில் போட்டுட்டு இது மூழ்கிற மாதிரி தேனை குத்தி மூடி வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். மறுநாள் காலையில் இதை எடுத்து வடிகட்டிக்கோங்க. இந்த ஸ்பூனை வச்சு நல்லா அதை அழுத்துனீங்கன்னா அந்த ஆனியன் கார்லிக்கில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸு நல்லாவே இறங்கும். அவ்வளோதாங்க, ஹோம்மேட் ஹனி ஆனியன் கார்லிக் சிரப் ரெடி. இதை எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு ½ அன் ஹவர் கழித்து நீங்கள் இதை 1 டேபிள் ஸ்பூன், பெரியவங்களாக இருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிடுங்க, சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சாப்பிடுங்க. இந்த ஸ்மெல் ஓகே அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்லையும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா எஃபெக்டிவாக இருக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எனக்கு கோல்டு காஃப் இருக்கும்போது நிறைய மெடிசன் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. எதுக்குமே என் எலும்பல் கண்ட்ரோலே ஆகலை. ஆனால் இந்த மெடிசனை நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு நாளாக இருமல் குறையிறதும் அந்த கோல்டு கம்மியாகிறதும் நல்லாவே எனக்கு எஃபெக்டிவாக இருந்தது. நான் பயனடைஞ்ச மாதிரி என் வீடியோ பார்க்குற நீங்களும் பயனடையணும் அப்படின்ற ஒரு குட்டி அக்கறையோட இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.